ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ஆடி 18க்காக அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஆடி 18 எப்படி போணுச்சுன்ற மாதிரி தான் இந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா வீடுன்றதுனால நைட்டே அலாரம்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும். அப்படி இருந்துமே மார்னிங் எப்போவும் எந்திரிக்கிற டைமுக்கு முழிப்பு வந்துருச்சு. அந்த டைமுக்கே எந்திரிச்சு பழகிட்டோம் போல். அம்மா முன்னாடி நாளே வீட்டுக்கெல்லாம் மாப் போட்டுட்டாங்க, வெளியில் மட்டும் கழுவாமல் இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி மார்னிங் எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சதும் சும்மா இதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், கொய்யாக்கா ரொம்ப பிஞ்சாக இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நாங்கள் வச்சுருக்கிறது வெள்ளை கொய்யாக்கா தான். சிகப்பு கொய்யாக்காவும் இருக்குது, அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வெளியெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. கழுவி முடிச்சதுக்கப்புறம் கோலம் போடுறப்ப என்னை கூப்பிடுங்கம்மா, நான் போய் காஃபி வச்சுட்ருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு போனேன். பால் அடுப்பில் தான் வச்சுருப்பேன். அம்மா அண்ணங்களையும் வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்டுட்டாங்க. சரின்ட்டு சிம்மில் வச்சுட்டு வெளியில் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். அம்மா கோலம் போகிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போய் பார்த்தா பால் பொங்கிடுச்சு. நீ சிம்மில் வச்சாலும் நான் பொங்குவேன்ட்டு அது பொங்கிடுச்சு. குட்டி தேசன்றதுனால பொங்கிடுச்சு போல். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நோட்டு வாங்கி அந்த நோட்டில் வந்து கோலம்லாம் போட்டு வச்சுருந்தேன். வாசலில் போடுறோமோ இல்லையோ, ஆனால் நோட்டில் போட்டு வச்சுருந்தேன். அம்மாவுமே கோலம்லாம் நோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. நார்மல் டேஸ்லாம் அந்த நோட்டு பார்த்தெல்லாம் கோலம் போட மாட்டாங்க. பொங்கல் டைமில் மட்டும் அந்த நோட்டிலேருந்து ஒரு கோலத்தை எடுத்து பார்த்து போடுவாங்க. அதுவும் ஒரு கோலம்லாம் வீட்டுக்கு போட மாட்டாங்க. 4 கோலம் 5 கோலம்ன்ட்டு வாசல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரமும் கோலம் போட்டு வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது, பக்கத்து வீட்லேயும் இதே மாதிரி தான் போடுவாங்க. எல்லாருமே வீட்டுக்கு 3 கோலம் 4 கோலம் அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நைட்லாம் யார் வீட்டுக்கும் போய் கோலம்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க வீட்டில் போட்டுட்ருப்போம். விடிஞ்சதும் அப்படியே ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துட்ருப்போம், நம்ம வீட்டு கோலம் நல்லா இருக்கா இல்லை அவங்க வீட்டு கோலம் நல்லா இருக்கான்ட்டு. இப்போ தான் நம்மளாம் ஆன்லைனில் பார்த்து கோலம் போட்டுட்ருக்கோம். அப்போல்லாம் ஏதாச்சும் கதை புக்கு வருமாமா, அதில் கோலம் போட்டிருப்பாங்களாம். அதை எடுத்து நோட்டில் போட்டு வச்சுக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெளியே எங்கேயாச்சும் போகிறப்ப, பஸ்ஸில் போகிறப்ப மற்றவங்க வீட்டில் போட்டிருக்க கோலத்தை அப்படியே பார்த்துட்டு வந்து வீட்டில் போட்டுருவாங்களாம்மா. ஒரு 11 மணி போல் கொஞ்சம் காஃபி வைக்கிறதுக்காக பாலை எடுத்து வச்சுட்டு மார்னிங் காஃபி வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஆடி 18ன்றதுனால கோவிலுக்கு தான் போகலான்ட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். நாங்கள் எங்கள் சைடு எல்லாமே நான்வெஜ் தான் எடுப்போம் ஆடி 18 அன்னைக்கு. அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே நான்வெஜ் எடுத்துகிட்டு வரோன்ட்டு தான் வீட்டில் சொன்னோம். கோவிலுக்கு போயிட்டுலாம் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நீங்கள் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கோவிலுக்கு போங்கன்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரின்ட்டு பக்கத்து ஊருக்கு நான்வெஜ் எடுக்க கிளம்பியாச்சு. எங்கள் ஊரில் நான்வெஜ் கடையெல்லாம் கிடையாது. போட்டால் எப்போயாவது விசேஷ அன்னைக்கு போடுவாங்க. அப்போவும் நாங்கள் அங்கே போய் எடுக்க மாட்டோம், பக்கத்து ஊருக்கு போய் தான் எடுப்போம். விசேஷ நாள்ன்றதுனால எல்லா கடையிலுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. நாட்டுக்கோழியும் பிராய்லரும் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்போவுமே தீபாவளி ஆடி 18னா தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு தான் குளிப்போம். இந்த டைம் நல்லெண்ணெய்லாம் வைக்கல, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. இட்லிக்கு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மார்னிங் இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்லான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் நாங்கள் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் பண்ணிட்டோம். கிளம்பும் போதே பசி எடுத்துக்கிச்சு. அதனால் அம்மா இட்லிக்கு குருமாவே வச்சுட்டாங்க. வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு நான் ஆனந்த் அப்புறம் பாப்பா 3 பேரும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் பெரிய சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். கோவிலுக்கு போகிறோம், சாமி பாட்டு போடலான்ட்டு கந்தசஷ்டி கவசம் தான் தேடிட்டு இருந்தேன். கந்தசஷ்டி கவசமே நிறைய பேர் பாடியிருப்பாங்க போல். நான் கரெக்டாக தேடி வைக்கிறதுக்குள்ளே கோவிலே வந்துருச்சு. கோவிலுக்கு முன்னாடியே தேங்காய் பழம் நெய் விளக்கு இதெல்லாம் வைப்பாங்க, அங்கேயே வாங்கிட்டு போயாச்சு. கோவிலுக்கு போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. சாமிக்கு பூ கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம், அதில் கொஞ்சம் மீதி கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் இருக்க சாமிக்கு போட்டாச்சு. புளியஞ்சோலைக்கு போயிட்டு வரும்போது அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வாங்கும்போதே கொஞ்சம் பழைய பழம் மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கெல்லாம் அரிஞ்சு அந்த பழம் கெட்டு போயிருந்துட்டு இன்றைக்கி அறியலான்ட்டு எடுத்து அரிஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி அரிஞ்சுமே பழம் அங்கங்கே கொஞ்சம் வீணாக போய் தான் இருந்துச்சு. நாங்களும் வாங்கும்போதே நல்ல பழமாக தேடி தான் வாங்கணும், ஆனாலுமே இப்படி போயிடுச்சு. அன்னாசி பழத்தை அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். உப்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் கலந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அம்மா மதியத்துக்கு சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்ததும் பழம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிவியில் ஒரு மூவி ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இது எல்லாமே வீட்டிலேயே இருந்துச்சு. புதினா மட்டும் இல்லைன்றதுனால பக்கத்து வீட்டில் போய் பறிச்சிட்டு வந்திருந்தோம். அம்மா கேஸ் ஸ்டவ்வில் நாட்டுக்கோழி குழம்பு வணக்கி விட்டதுக்கப்புறமா வெளியே கொண்டு வந்து அடுப்பில் வச்சிட்டாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, வெளியே போட்டுட்டு அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குன்ட்டு வெளியே வச்சாச்சு. நான் அதிகமாக துளசி அரிசி யூஸ் பண்ணி தான் பிரியாணி செஞ்சுட்ருக்கேன் இது வரைக்கும். பாஸ்மதி ரைஸ்லாம் செஞ்சே ரொம்ப நாளாச்சு. அதனால் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் பிரியாணி செய்ய போகிறேன். வீட்டில் இன்றைக்கி கம்மி பேர் தான், அதனால் சின்ன குக்கர்லேயே செஞ்சாச்சு. நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், பிரியாணி செஞ்சு அதை அப்படியே தலைகீழாக கமுத்துடணுமாம்மா. சரி நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு தட்டில் அப்படியே பிரியாணியை ஃபுல்லாக கமுத்தாச்சு. ஃபுல் பிரியாணியுமே அந்த தட்டில் கொட்டல, பாதி அப்படியே குக்கர்லேயே நின்றுச்சு. ஆனால் அடியெல்லாம் பிடிக்கல. இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணி சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், பிராய்லர் வறுவல் இதெல்லாம் செஞ்சுருந்தோம். நான் பிரியாணி மட்டும் தான் செஞ்சேன், மற்றது எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க. மதியம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. கொஞ்சம் நேரம் கூட தூங்கல, கோழி வாங்க போகலான்ட்டு ஆனந்த் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பக்கத்துலலாம் எங்கேயுமே நாட்டுக்கோழியில் சின்ன சேலத்தில் தான் இருக்குன்ட்டு அங்கே வாங்குறதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ரூட்லாம் எங்களுக்கு தெரியாது, மேப்பில் தான் போட்டு போனோம்.
போகும்போது ஒரு வழியில் போனோம், வரும்போது ஒரு வழியில் வந்தோம். ரூட்டு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். வீட்டிலேருந்தே ஒரு 3 மணி போல் தான் கிளம்பணும். அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 மணி பக்கம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய கோழி அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாமே நாட்டுக்கோழி தான். அவங்ககிட்ட இருந்து ஒரு 60 கோழி குஞ்சு வாங்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு கோழி குஞ்சு 110 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 30 நாள் ஆகுதாமா. பாக்ஸில் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒன் வேளை நைட் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. 3 மணிக்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பினது. எனக்கு ஈவினிங் போல் காஃபி குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் காஃபி வாங்கி கொடுங்கன்ட்டு 6 மணிலேருந்து கேட்டேன். ஆனால் அவங்க வாங்கி கொடுத்தது 8 மணிக்கு தான். ஒரு வழியாக 8:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.